தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அவர்களே, ஆண்டவர் நல்லவர். நன்றி இறைவா, நன்றி. எனவே நமக்கு நல்லதே நடக்கும். புதிய நாளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி. நாளுடைய ஆசீர்வாதத்தை, காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி. மீண்டுமாய் ஒரு நாளை கொடுத்திருக்கிறது நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காணொளி பார்க்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. உங்கள் வல்லமை நாங்கள் காணும்படி, அருளை, ஆசீர்வாதத்தை, கிருபையை காணும்படியா எங்களோடு தங்குங்கள் அப்பா. பெயரில் சொல்லுகிறேன், அவர் பெயரிலே ஆசீர்வாதமா இருக்கும். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற பிரசன்னத்தில் இருக்கிற நண்பர்களே, எனவே உங்களை ஒப்பு கொடுங்க, முழுமையா ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து செபிங்க. கிழமை தாய் மரியா ஜெபத்திலே ஆசீர்வாதமாய் நாம் இருக்க, அன்னை ஜெபத்திலே இறை வல்லமையை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க. எனவே இன்றைக்கு சிறு பிள்ளைகளை ஆண்டவர் என்னிடம் வர தடுக்காதீர்கள். 19வது அதிகாரம் 13 ஆண்டவர்கிட்ட வரணும் அன்பர்களே. அவர் நம்மை தொடணும் அன்பர்களே. அவருடைய தொடுதல் இருக்கிற பொழுது இந்த வாழ்க்கை ஆசீர்வாதம், விசாலம், மகிழ்ச்சியாயிருப்போம். அவர் நம்மை தொடணும்னு சொல்லி என்றால் சிறு பிள்ளைகளை வரவிடுங்கள் என்கிறார். எல்லாருமே அவர் பார்வையில பிள்ளைகள் தான். அவர்கிட்ட வர்றது இல்லை. எதுவெல்லாம் தடைகளோ, ஜெபிப்பதற்கு எதெல்லாம், காலை எழுந்தா உடனே ஜெபிக்கணும். ஜெபிப்பதற்கு எதுவெல்லாம் தடையோ அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஜெபத்துக்கு நேரத்தை கொடுங்க. ஆண்டவரே, என்னை தொடுங்க அப்பா. ஆவியானவரே, என்னை தொடுங்க, என்னை வழி நடத்துங்க. ஓ நற்கருணை ஆண்டவரே, என்னை தொடுங்க. ஏனென்றால் இன்றைக்கு நற்செய்தியில சிறு பிள்ளைகளை இயேசுவிடம் தொட வேண்டும் என்று பெற்றோர்கள் கொண்டு வருகிறார்கள், பெரியவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதை பார்க்கிற சீடர்கள் அவர்களை தடுக்கிறார்கள். உடனே அதை பார்த்து இயேசு சாமி சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை தடுக்காதீர்கள், என்னை வரவிடுங்கள். இத்தகையோருக்கே இறையாட்சி, விண்ணரசு என்று சொல்கிறார். நற்செய்தி 19வது அதிகாரம் 13 16 15 வரை உள்ள இன்றைக்கு மத்திய நற்செய்தி. அன்றைக்கு சீடர்கள் தடுத்து நிறுத்தினார்கள், இன்றைக்கு பெற்றோர்கள் அதை செய்கிறார்கள். இப்ப வீட்டுல உள்ள பிள்ளைங்க, நீங்க அவர்கிட்ட கொண்டு வரதில்லை அன்பர்களே. பிள்ளைகள் அவரிடம் கொண்டு வரப்படுவது இல்லை. மறைக்கல்வி வகுப்பிற்கு எத்தனை பெற்றோர்கள் சொல்ல முடியும், நீங்கள் பிள்ளைகளை மறைக்கல்விக்கு அனுப்புறீங்க என்று? அனுப்பாததற்கு 1000 காரணம் இருக்கலாம். அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஒரே காரணம் தான், ஆசீர்வாதம். அவர் தொடுவார். பிள்ளைகளுக்கு அந்த ஞானம் இல்லை. பாருங்க, சிறு வயதிலே தற்கொலைகள், சிறு வயதிலே போதை பழக்கங்கள், சிறு வயதிலே பிள்ளை இப்படி செய்தான், இந்த குற்றத்தை செய்தான், யோசித்து பார்க்க முடியாத சில நிகழ்வெல்லாம் ஆங்காங்கே நடைபெறுகின்றன. காரணம் என்னென்றால் ஞானம் இல்ல. பிள்ளைகளுக்கு இன்னைக்கு படித்திருக்கிறார்கள். உங்களை விட, பெற்றோர்களை விட பிள்ளைகிட்ட ஒரு செல்போனோ ஒரு டேப் கொடுத்து பாருங்க, அவருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் தெரியும். ஆனால் ஞானம் இல்லை. இது சரி தவறு என்று தேர்வு தெளிகிற அது ஞானம், அது ஆண்டவரிடம் தான் வரும். அது கல்வியில் வருவது அல்ல, அது பள்ளியில் கற்றுக்கொள்வது அல்ல, இறைவனால் வருவது. அன்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களே, அரை கல்விக்கு அனுப்புவதற்கு தடையா இராதீர்கள். ஸ்பெஷல் கிளாஸ் ஃபாதர், கோச்சிங் கிளாஸ் ஃபாதர், இது முக்கியமான இது ஃபாதர், சண்டே வெளியில கூட்டு போறோம் ஃபாதர். அரை கல்வி வகுப்பு முடிந்த பிறகு எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். அன்பர்களே, பெற்றோர்களே, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம், அதுதான் பிள்ளைகளுக்கு தேவை. எனவே எப்படி அன்றைக்கு சீடர்கள் தடுத்தார்களோ, இன்றைக்கு பெற்றோர்களை தடுக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், பிள்ளையை தடுக்காத கோயிலுக்கு அனுப்பு, பிள்ளையை தடுக்காத மறைக்கல்விக்கு அனுப்பு. மறைக்கல்வி கற்கிறானா, அவள் கற்கிறாளா என்று பார். அதுதான் ஞானம். அங்கதான் அவர் தொடுவார். திருப்பலியில பிள்ளைகளை பங்கேற்க வையுங்கள். குடும்ப ஜெபங்களிலே பிள்ளைகளை பங்கேற்க வையுங்கள். அதுதான் ஆசீர்வாதம், அங்குதான் வல்லமை, அங்குதான் கிருபை, அங்குதான் பிள்ளை சாட்சியமாயிருப்பார். எனவே 2 விஷயம் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டேன். 1, நாம் அவரிடம் வரணும். நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். எங்களை தொடுங்க சொல்லி ஜெபத்தில் ஒப்பு கொடுங்க. நற்கருணை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பூசையில ஒப்பு கொடுங்க. கோயிலுக்கு போங்க, பூசையை ஒப்பு கொடுங்க.
அதை கூட்டிட்டு போய் உங்க வீட்டை வந்துறீங்க. அபிஷேகத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க பிள்ளைகளை. தீர்த்தம் இருந்தா, தண்ணீர் இருந்தா எடுத்துட்டு போய் பாதத்தை மந்திரிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து தண்ணீரை பயன்படுத்துங்க. உங்களை அபிஷேகத்துக்கு உள்ளாக்குங்க. போதும், எதிர்ப்புகள், பொல்லாப்புகள், தீவினைகள் இருந்தது போதும். அபிஷேகத்துக்குள்ள வருவோம். இதெல்லாம் தானா மாறும், தானா மாறும். ஓடி ஓடி செல்வதெல்லாம் வீட்டுல தங்க வேண்டும் வேண்டாம். வீட்டுல அபிஷேகம் வேண்டும், அவருடைய கிருபை வேண்டும், அவர் வல்லமை வேண்டும். ஒப்புக்கொடு, வாழ்க்கை மாறும். நன்றி அப்பா, இறைவா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, ஆவியான நன்றி. நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா. வல்லமையான கிருபை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெருமடியா யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் தொடப்படுவார்களாக, பிள்ளைகள் வாழ்வார்களாக, பிள்ளைகள் சாட்சியமாய் இருப்பார்களாக, அருளை காண்பார்களாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி. தேவையான வாங்குவார். பிள்ளைகளை கேட்டீங்க ஜபத்துல, குடும்ப ஜபத்துல, தனி ஜபத்துல அமருங்க. தெய்வாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவு விட்டு சென்று திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவை மன்றாடுகிறோம். ஆமென். உண்மையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக வழிநடத்துவாராக. எனவே அன்பர்களே, காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம். இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே.